அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவதால் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகின்றன. அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அக்டோபர் 15ஆம் தேதி முதல் முழுமையாக முழு சுபகிரகமான குரு மகர ராசிக்காரர்களுக்கு வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. திருக்கணித பஞ்சாகமத்தின்படி அக்டோபர் 9ஆம் தேதி முதல் வக்ரம் பெற்றாலும் பிப்ரவரி 2025 வரை வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார். முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அக்டோபர் 15ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாருங்க. அப்படி வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்துவார். ஏனென்றால் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். தற்போது அங்கு வக்ரம் பெறுகிறாருங்க. இதுவரை 5ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் தற்போது 5ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தை நோக்கி நகர போகிறார். இது 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பையும் சிக்கலையும் ஏற்படுத்தாது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குரு 4ஐ நோக்கி நகர்வதும் நன்மை தரக்கூடிய அமைப்பாக தான் உள்ளது. அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். குரு வக்ரகதியில் திரும்ப உடனே சில நாட்களில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சனியும் வக்ர நிவர்த்தி பெற்று பாத சனியாக வலுவாக அமரப்போகிறார். எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க குரு பகவான். அப்படிப்பட்டவர் வக்ரம் பெற்று இந்த வேளையில் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவது பல வகையில தாமாகவே நல்ல வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பொதுவாக முழு சுபகிரகம் என்றும் தோஷமற்றவர் என்றும் மனித வாழ்வில் நேர்வலையில் செல்வ செழிப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான். அப்படிப்பட்டவர் வானியல் அரசன் என்றும் நவகிரக தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறார். நவகிரகங்களிலே அதீதமான ஆற்றலை பெற்ற ஒரே கிரகமாக இருப்பவர் குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றிருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் கூட பஞ்சமஸ்தானத்தில் அவர் வக்ரம் பெறுவதால் அலட்சியம் வேண்டாம். சில பணிகளில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் போன்ற விஷயங்களில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். தந்தை வழி உறவு முறைகளை கையாளும் போதும் அதிக கவனம் தேவை. ஆனால் குரு பகவான் வக்ரம் பெற்றதால் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் சுகஸ்தானத்தை நோக்கி நகர போகிறார். எனவே தாய் வழி உறவு முறைகளுக்கிடையே நல்ல ஒரு சுமூகமான உறவு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில சந்தித்து வந்த ஏமாற்றங்கள், மன அழுத்தங்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. தாமாகவே உங்களது இல்லம் தேடி திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளுக்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பல்வேறு வகையில சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகுங்க. நண்பர்கள் உறுதுணையாக செயல்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையில தாமாகவே நீங்கள் எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு. உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் புறக்கணித்தவர்கள் கூட இந்த தருணத்தில் உங்களுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொள்வதற்கான யோகம் தாமாகவே அமைவதற்கான சூழல் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக குருவினுடைய வக்ரமானது உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்கள் குரு பகவானின் சுப பார்வையால் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் ஜென்ம ராசி மற்றும்
9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. ஜென்ம ராசியை குரு பகவான் பார்ப்பது மிக பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நேர்கதியிலும் வக்ரகதியிலும் ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. சொந்தமாக வீடு கட்டுதல் உள்ளிட்ட பல முயற்சிகள்ல மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் தடுமாற்றம் இல்லாமல் புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயலாற்றுவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக குரு பகவான் ஜென்மராசியை பார்ப்பதால் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இதோடு மட்டுமல்லாது ராசியின் நீட்சி அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. அவர் இந்த வேளையில் ஜென்மராசியை பார்ப்பதால் பல்வேறு வகையான சாதகமற்ற சூழல்கள் கூட தங்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த வேளையில் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாருங்க. குரு 9ஆம் இடத்தை பார்ப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது. ஏனென்றால் குரு 9ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் சரி, 9ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பொன்னான வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மிக அமோகமான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். அதிலும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க. பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான காரியங்களும் சிறப்பாக கைகூடும். பெண்மணிகள் சந்தித்து வந்த நெருக்கடிகள், சிக்கல்கள் குடும்பத்திலும் சரி, தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலும் சரி இருந்த சாதகமற்ற சூழ்நிலைகள் மறைந்து சுமூகமான நல்ல வளர்ச்சியை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறியிருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாக மாறும். பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சி மிக பெரிய அளவில் சந்திப்பதற்கான வாய்ப்பும், தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மறைந்து லாபத்தை உயர்வாக பெறக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை வக்ரகுருவினுடைய சுப பார்வை மிக வலுவாக பெற்றுத்தரப்போகிறது. கல்வியிலும் விவசாயத்திலும் நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் உண்டு என்பதை குரு பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான இனிமையான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து சிரமங்களும் தாமாக உங்களை விட்டு விலகி நன்மை நிறைந்தவையாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு